அவங்க அப்பா ஒரு படம் எடுக்கிறாரு ஜி.கே. ரெட்டி சரத்குமாரை வச்சு. அந்த காலத்திலேயே பல கோடி நட்டம் ஜி.கே. ரெட்டிக்கு. வீடு கீடு சொத்துக்கெல்லாம் வித்து கடனாகி படமும் வரல. ஜி.கே. ரெட்டி தெருவுக்கு வந்துட்டார். இந்த சூழ்நிலையில சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி அந்த மாதிரி இப்ப கல்யாணம் கட்டி அடுத்தவங்க வாழ்க்கையில் ஆமா ஆமா. அப்போ அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக கடைசி வரை விஷால் ஏமாற்றி விட்டார். நம்ப வச்சு ஏமாத்தி சொல்றீங்க. இது எப்படி பாக்குறாங்கன்னா, திரையுலகம் என்ன சொல்லுதுன்னா, அப்பாவை ஜி.கே. ரெட்டிக்கு அந்த காலத்திலே 7, 8, 10 கோடி நட்டம். அதற்காக சரத்குமாரை மகனை திருமணம் செய்வதாக ஏமாற்றி விட்டார் விஷால். அப்ப இவர் எப்படி நடிகர் சங்கத்துக்கு தலைவராக வர முடியும்? தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எப்படி தலைவராக வர முடியும்? ஒரு சிறந்த மனிதன், எம்ஜிஆரை போல ஒரு சிறந்த மனிதன் தான் அந்த பதவிக்கு வர முடியும். சங்கரதாஸ் சுவாமிகள் இருந்தார், நாடக உலகத்தின் பிதா மகன். அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் தான் நடிகர் சங்கத்துல இருக்கிற அந்த இடம். அப்போ இது போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இருந்த இடத்துல விஷாலை போன்று சர்ச்சைக்கு நீங்க ஏங்க சர்ச்சை விஷாலை பத்தி நிறைய சர்ச்சை வருதுன்னு கேக்குறீங்க. அப்போ சர்ச்சைகள் வந்தா புது வெளியில் நம்ம மாதிரி இப்ப பத்திரிகையாளர் பேசத்தானே செய்யும்.